இங்க கௌரிய சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்க போலீஸ்லாம் பார்த்ததுமே அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்து அவங்க அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கௌரியோட அம்மா கொஞ்ச நாளே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயே இந்த பொண்ணு வளர ஆரம்பிக்கிறா. ஆனா அவங்க அப்பா நம்ம பையன் பொண்ணா மாறுது சுத்தமா பிடிக்காம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்களுமே செக் பண்ணிட்டு ஃபீலிங்ஸை மாத்துறதுக்காக டேப்லெட் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா இவனுக்கு பொண்ணா இருக்கிறது பிடிச்சு போயிட்டு அந்த மாத்திரையை போடாம அவங்க அப்பா வரும்போது மட்டும் மாத்திரையை போடுற மாதிரி நடிக்கிறான். தின அந்த மாத்திரையை கட்டில் கடியில போட்டுறான். ஒரு நாள் இவன் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல திருநங்கைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்ததுமே இவங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு திருநங்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுமே இவனை பார்த்துட்டு எதுக்காக ஃபாலோ பண்றேன்னு கேட்டதுக்கு இவனோட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சோ இவனையுமே அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க. தென் இவங்க கூடயே டெய்லியுமே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் காசு வாங்கும்போது இவங்க ரொம்பவும் அசிங்கப்படுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணே பயந்துடுறா. அப்பதான் இவன் நீ எந்த வேலைக்கு வேணாலும் போ, ஆனா என்ன மாதிரி மட்டும் மாறிடாத, அப்படி இல்லைன்னா நீ ஃபுல்லா பொண்ணாவே மாறிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இந்த வேலை செய்யாம வேற வேலை எதனா செய்யலாம்னு கேட்டுட்டு இருக்கா. ஒரு ரூபாய் பிச்சை போடுறதுக்கே இவனுங்க இவ்வளவு பண்றானுங்க, இவனுங்களா நம்மளுக்கு வேலை தர போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா எதையோ தேடிட்டு இருக்கும்போது இவன் ஒளிச்சு வச்ச மாத்திரையெல்லாம் பார்த்துட்டாரு. ஸோ அவன் வரவேறல மாத்திரையும் பெல்ட் எல்லாம் கழட்டி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு நான் உன்னை அடிக்கலாம் மாட்டேன், நான் உன்னை எவ்வளவு பையனா மாத்த ட்ரை பண்றேன், ஆனா நீ பொண்ணு தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த வீட்டுல நீ நானும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா ஒரு உயிர் போயிடும்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு காசையும் துணியும் எடுத்துக்கிட்டா அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுறா. அப்பதான் நான் கடைசியா எங்க அப்பாவை பார்த்தது. அதுக்கப்புறம் நான் போன்ல தான் பேசியிருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே போன்ல ஒரு தடவை பேச முடியுமான்னு கேட்டு போனையும் பண்றாங்க. பார்த்தா இவங்க கேஷுவலா பேசுவாங்கன்னு பார்த்தா ஓட்டர் ஐடி லிஸ்ட் எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப கூட என்னோட வீட்டில் ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.